வணக்கம். வாழ்வியல் ஜோதிடர். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். கீழ்மை அகற்று, இது ஒரு ஆத்திச்சூடியோட ஒரு வரி. கீழ்மை அப்படின்னாக்கா, கீழ்மைன்னு ஒரு அதிகாரமே நாலடியாரில் உண்டு. அதாவது கீழான மக்களின் குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஔவையார் கீழ்மை அகற்று அப்படின்னாக்கா, இழிவான கீழ்மையான தரம் இல்லாத குணங்களை நம்ம அகற்றிடணும் அப்படின்னு பொருள். இந்த கீழ்மையான குணம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடியது. அதாவது நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் வேறுபாடு இல்லாமல் எச்சி துப்புவாங்க, குப்பையை போடுவாங்க, நம்ம அடுத்தவங்க பொருள்னு பார்க்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு சரியான மதிப்பு மரியாதை தரமாட்டாங்க, பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிப்பாங்க. அதே போல் பொறாமை பேச்சும் புறங்கூறுதல்ன்றதும் அதிகமாக இருக்கக்கூடியது இந்தியாவில் தான். நம்ம என்ன வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம், பண்பாடு அப்படி இப்படின்னு பேசினாலும் கீழ்த்தரமான குணங்கள் உண்டு. சிங்கப்பூருக்கு போவாங்க, அப்படி இருக்குது, சுத்தமாக இருவாங்க. ஆனால் அங்கே எச்சக்கூட துப்ப மாட்டாங்க. துப்புனா பிடிச்சிட்டு போயிடுமா, அபராத தண்ட தொகை கட்ட வேண்டியதாயிரும். இங்கே வந்தோடனே, நம்ம நாடுக்குள்ள வந்தோடனே அவங்களோட எல்லா குணமும் காமிப்பாங்க. அப்போ தான் அங்கே பார்க்க போட்டு துப்புவாங்க. பொதுவாக நம்ம கீழ்மையான கீழ்த்தரமான தகுதி இல்லாத குணங்களை அகற்றிடணும். பொறாமைன்ற அழுக்காருன்னு சொல்லுவாங்க. அழுக்காருன்ற ஒரு சொல் பொறாமையை குறிக்கக்கூடியது. அது நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. அதை அகற்றணும். பொய் பேசுதலை அகற்றணும். பொய் பேசாமல் இருக்கணும். அப்படின்னாக்கா எல்லா அரசியல்வாதிகளும் நம்மளை அடிப்பாங்க. பொய்க்கு தான் ஓட்டு போடுறாங்க, பொய் தான் ஆட்சி செய்யுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனி மனிதனாவது கீழ்த்தரமான தகுதி இல்லாத வேண்டாத கீழ்மையான குணத்தை அகற்றி வச்சிடணும். கீழ்மை அகற்று. நன்றி, வணக்கம்.